இனி நீங்க ஃப்ரூட்டிய கடையில வாங்கவே மாட்டீங்க. சிம்பிளா வீட்லயே ரெடி பண்ணிரலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு நான் மாம்பழமா, பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணிய சேர்த்துக்கிறேன். இப்ப ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க ஸ்வீட்னஸ் அதிகமா வேணும்னா, நீங்க கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஒரு லிட்ட வச்சு கவர் பண்ணி லோ ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணும். இப்ப பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ இத அப்படியே நம்ம ஃப்ளேம ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மேங்கோ பல்ப் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு பவுல்ல வந்து ஸ்ட்ரெயினர பிளேஸ் பண்ணி இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி நான் 1 கப் அளவுக்கு தண்ணீய சேர்த்து டைல்யூட் பண்ணி குடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப இது வடிகட்டுனதுக்கப்புறம், இது கூடவே சில்டு தண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கப் அதே கப்ல வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க சுகர செக் பண்ணிட்டு வேணும்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 டூ 5 ஹார்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். இப்ப நம்ம சூப்பரான ஹோம்மேட் ஃப்ரூட்டி ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மர்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா சில்டா வேணுங்கிறதுக்காக கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.